இந்த பிக்சர்ல உள்ள டிராயிங் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெண்ணால டிராயிங் பண்ணி ஒரு போர்ட்ரேட்டை பாதி ஃபேஸ் வரை ஷேடிங் பண்ணிருப்பேன். இப்போ இந்த வீடியோல வந்துட்டு பாக்கி இருக்க ஃபேஸை வந்து ஷேடிங் பண்ணி தான் நம்ம முடிக்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்க பாக்கலாம்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ ஆப்ஷன் இருக்கும், அந்த ஐ ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாக்கி அந்த பேலன்ஸ் உள்ள வீடியோஸ் வரும். அதை நீங்க போய் பார்த்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோ பாருங்க. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு பாதி ஃபேஸ் முடிச்சிட்டேன் பென் யூஸ் பண்ணி. இப்போ சேம் அதே பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சேம் பேப்பரே தான். இப்போ பேக்கி இருக்க ஷேடிங்கை வந்துட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒவ்வொருமே பொறுமையாக தான் நம்ம எப்பயும் போலவே பண்ணணும். மறுபடியும் பொறுமையாகவே பேசுகிறேன். ஒரு இடத்துலையும் ஷேடிங் எப்படி நான் கொடுக்குறேன்னு பாருங்கள். அதாவது பெண்ணை எப்படி பிடிச்சிட்டு எப்படி நான் ஷேடிங் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த பிக்சரில் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த டார்க்காக இருக்கிற அளவுக்கே நானும் தான் ஷேடிங் கொடுக்க போகிறேன். ஃபுல்லுமே நமக்கு அதுக்கேற்ற மாதிரி டார்க்காக இருக்கணுன்றனால ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டார்க்காகவே நான் கொடுக்குறேன். இதோட 3வது வீடியோவாக போச்சு. என்ன பண்ணுறது, ஷேடிங் பொறுமையாக தான் பண்ணி ஆகணும். ஃபுல்லுமே எப்படி ஷேடிங் கொடுக்குறேன்னு பாருங்கள். அந்த லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்கின் ஷேடிங்க்கு லைட்லேருந்து டார்க் ஏற்றுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு லைட்டாக ஆரம்பிக்கிறேன். லைட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் டார்க் ஏற்றுறேன். லைட்லேருந்து டார்க்கு, டார்க்லேருந்து லைட்டுன்னு மாறி மாறி நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக அந்த இடத்துல. ஏன்னா ஃபுல்லுமே அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துக்குமே. அதனால டார்க்லேருந்து லைட்டு, லைட்லேருந்து டார்க்கு மாறி மாறி நான் கொடுக்குறேன். ஃபுல்லுமே வந்துட்டு எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இடத்துக்குமே இப்போ ஷேடிங் வந்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு நான் போகிறேன். ஒவ்வொரு இடத்துல ஷேடிங் எப்படி நான் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. 2 வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃபுல்லுமே அதே மாதிரி தான் நம்ம ஷேடிங் பண்ண போகிறோம். அதில் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அதனால் இன்னுமே வந்துட்டு ரொம்ப பேசணும்னு கிடையாது. ஓரளவுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நான் ஷேடிங் கொடுக்குறேன்றதை நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட்டில் இருந்துட்டு ஷேடிங் கொடுக்குறேன் எங்கே டார்க் வரும் அப்படின்ட்டு. அந்த ட்ராயிங்கில் உள்ள மாதிரியே ஒவ்வொரு இடத்துக்கும் நான் பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு காதுகிட்ட நான் பிரிச்சுக்கிறேன், அவ்வளோதான். அதை வந்துட்டு இப்போ லைட்டாக கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஃபுல்லுமே லைன்ஸ் வந்து குறிச்சிக்கிறேன். ட்ராயிங் பண்ணியிருந்ததில் பென்சிலில் ட்ராயிங் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பெண்ணால் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கே வருன்றதை நான் பிரிச்சுக்கிறேன். அது இந்த சைடில் வீடியோவில் கட் ஆகிடுச்சு, சாரி. லெஃப்ட்டில் இருந்துட்டு காதுகிட்ட இப்போ நான் பிடிச்சிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்துட்டு தாடி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத வந்து நான் பென்லேயே நான் குறிச்சிக்கிறேன். ஒவ்வொரு இடம் எங்கெங்கே வரும்ன்றதை நம்ம அப்படியே பெனில் ஃபஸ்ட்டு பென்சில் ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் குறிச்சிக்கிட்டா தான் நமக்கு ஈஸியாக வரும். இப்போ என்னென்னா ஷேடிங் வந்துட்டு மேலேயே நான் வந்துட்டு டார்க் ஏற்றுறேன். அதாவது லெஃப்ட்டில் வந்துட்டு, அதாவது ரைட்டில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு தெரியும். அதனால் அந்த டார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஈவனாக இருக்கட்டும் டார்க் நான் ஏற்றுறேன். இப்போ வந்துட்டு நான் மவுத் வரைகிறேன். மவுத் வரையும் போது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் வரையணும். ஏன்னா எங்கே டார்க் வருது எங்கே லைட் வருதுன்றதை நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம கலர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து டார்க்காக அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வரும். இப்போ வந்துட்டு வாய்க்கிட்ட வந்துட்டு நான் ஷேடிங் ரொம்ப எவ்வளோ டார்க்காக பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ரைட் சைடில் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ பெண்ணால் எப்படி நான் கலர் கொடுக்குறேன்னு பாருங்கள். மேலே இன்னொன்று ஒரு டோன் அடுத்தது ஏற்றி நான் கலர் கொடுக்குறேன். மீசைக்கிட்ட எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. மீசை இருக்கிற ஷேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நான் ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வந்துட்டு லைட் இருக்க இடத்துல நான் வந்து கலர் பண்ணல பாருங்கள். லைட்டாக அந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸே விட்டுறேன். ஒயிட் ஸ்பேஸ் விட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இன்னும் நான் டார்க் ஏற்றி கலர் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு அடுத்த போட்டு இருக்கிற மீசைக்கு நான் வந்துட்டு ட்ராயிங் பண்ணுறேன். ஒருத்தர் எவ்வளோ டார்க் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு மேலே நான் ஈவனாக வந்துட்டு கலர் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். ஃபுல்லு டார்க் இருக்க இடத்துக்கு டார்க் ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஈவனாக டோன் கொடுத்துட்டு வரேன். இப்போ வந்துட்டு லைட்டாக உள்ளே இருக்க அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக தான் நான் கலர் கொடுத்துருக்கேன், அந்த ஒயிட் வேணும்ன்ட்டு. நம்ம இது மாதிரி ஒயிட் இருக்க இடத்துக்கு ஒயிட் நம்ம கொடுத்தா தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பிக்சர். இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு இன்னொன்று டோன் நான் டார்க் ஏற்றுறேன். இப்போ வந்துட்டு எவ்வளோ வேகமாக பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டைமில் பார்த்தா நான் கொடுத்துருக்குறேன். ஃபுல்லுமே வந்துட்டு ரியல் டைம் போட்டால் ரொம்ப நேரம் ஆகுன்றனால இப்போ ரைட் சைடு வந்து நான் டார்க்காக இருக்குன்றனால அந்த இடத்துல டார்க் ஏற்றிக்கிறேன்னா, ஏன்னா டார்க்லேருந்து லைட்டு வரும் அப்படின்றனால லைட்டாக கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இன்னும் நான் டார்க் ஏற்றுறேன். ரொம்ப நான் வந்துட்டு போட்டு உடனே டார்க் ஏற்றிடாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ரொம்ப வந்துட்டு நம்ம டார்க் ஏற்றிட்டாலும் நம்மளால் குறைக்க முடியாது. அதனால் லைட்லேருந்து டார்க்கை வந்துட்டு ஏற்றுறேன். லைட்லேருந்து டார்க் டோனுக்கு இப்போ வந்து மறுபடியும் அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி எங்கே வருன்றதை லைட்டாக ஒரு வாட்டி பிரிச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கை வருது, அதனால் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறேன். ஏன் ட்ராயிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைடாக இருக்குன்னா நான் வந்துட்டு கேமரா அந்த மாதிரி வச்சு எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை.
இப்போ வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு ஃபுல்லு டார்க் ஏற்றுறேன் பாருங்கள். மேலே வந்து இன்னும் டோன் டார்க் ஏற்றுறதுக்கு எப்படி கொடுக்குறேன் பாருங்கள், எவ்வளோ டார்க்காக கொடுக்குறேன்னு. இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு லைட் டோன் அடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம டார்க் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஈவனாக டோன் வந்து கரெக்டாகும். நம்ம வந்துட்டு ரொம்ப டார்க் ஏற்றிடக்கூடாது எடுத்தோனையும். அதுதான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது. இப்போ வந்துட்டு ரைட் சைடில் நான் வந்துட்டு எப்படி கலர் கொடுக்குறேன்னு பாருங்கள். லைட் ஃபஸ்ட்டு அடிச்சிருந்தோம், இப்போ டார்க் அதுக்கு மேலே ஏற்றுறோம். ஸ்டெப்பாக நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டோன் இதாகும். ஃபுல்லுமே இப்போ வந்துட்டு மேலே வந்து ஷேடிங் மறுபடியும் நான் கொடுத்துட்டேன். அப்படியே அதை வந்து அந்த டார்க்லேருந்து லைட் அப்படியே மெர்ஜ் பண்ணிடுறேன் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மெர்ஜ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக டோன் இதாகும். இப்போ வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு டார்க் ஏற்றிட்டுருக்கேன். டார்க் ஏற்றும் போது நம்ம சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நான் வந்து இதில் லைட்டாக மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து திருத்தியிருக்கேன். இப்போ வந்துட்டு ரைட் சைடில் இப்போ வந்துட்டு எங்கே நம்மளுக்கு வந்து பத்தலைன்றமோ, எங்கே வந்துட்டு டார்க் பத்தலையோ அங்கே வந்துட்டு இன்னும் நம்ம டோன் டார்க் ஏற்றிக்கலாம். அதுக்கு தான் இப்போ வந்துட்டு அந்த இடத்துல டார்க் ஷேடிங் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ண இடத்துக்கு ஏன் திருப்பி நான் டார்க் கொடுக்குறேன்னா, அந்த இடத்துல டார்க் பத்தலைன்றனால நான் திருப்பி டார்க் கொடுக்குறேன். இப்போ நான் பண்ணுற இடத்துலையே பார்த்தீங்கன்னா இன்னும் நான் டார்க் ஏற்றிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் அந்த சைடில் ரைட் சைடில் இருக்குது. அதனால் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி கலர் கொடுக்குறான்னு பாருங்கள். ஃபுல்லு டார்க் ஷேட் எப்படி கொடுக்குறான்னு பார்த்துக்கோங்க. ஷேடிங்க்கு டார்க் மேலே அடுத்தடுத்த டோன் ஏற்றிட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபுல்லும் அவ்வளோக்கு டார்க் நம்ம வந்து ஷேட் பண்ணி கிறுக்கி மேலே டோன் மேலே டோன் ஏற்றிருக்கோம். ஃபுல்லுமே டோனாகவே, அதாவது அந்த கலர் நம்ம கொடுக்குறதுல தான் இருக்குதுங்க. இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு இப்போ கை நான் ட்ரா பண்ணுறேன். கை வந்துட்டு ஃபுல்லுமே அந்த இடத்துல வந்து பென்சிலில் ட்ரா பண்ணிருந்தது இப்போ எப்படி எங்கே வரும் அப்படின்றத பெண்ணால் நம்ம ட்ராயிங் பண்ணி குறிச்சிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி நம்ம பிரித்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஷேடிங் ஈஸியாக நம்ம வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும். இப்போ வந்துட்டு மவுத்துக்கிட்ட நான் ஷேட் பண்ணுறேன். மவுத்துக்கிட்ட லைட்டாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஷேட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. மவுத்துக்கிட்ட கீழே வந்துட்டு லைட்டாக தான் டோன் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு லைட்டாக தான் நான் கலர் கொடுத்துக்கிறேன். லைட்டாக நான் கலர் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு கீழே அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கீழே வந்துட்டு டார்க் ஏற்றி கலர் பண்ணுவேன். ஒவ்வொரு இடத்துக்கும் டோன் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். அந்த லெஃப்ட்டில் இருக்க இந்த பிக்சரை வச்சு அப்படியே பிக்சரில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் டோன் கொடுத்துட்ருக்கேன். நான் வந்துட்டு நம்மளாக வந்துட்டு கலர் வந்து எங்கேயும் அதிகபட்சம் வந்து ஏற்றலை. அதுக்கேற்ற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். நான் இப்போ வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறேன். அந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த இடத்துல லைட் டோனை தான் கொடுத்துருக்கணும். நான் இன்னும் டார்க் ஏற்றிட்டேன். டார்க் ஏற்றினதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க் டோனு நான் வந்துட்டு கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு வந்துட்டு பிக்சர் வந்துட்டு ஈவனாக வந்துட்டு டோன் வந்துட்டு பிரியணும் அப்படின்றனால வந்துட்டு அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் கீழே வந்துட்டு இப்போ கை கிட்ட வந்துட்டு நான் அதுக்கு ஏற்ற மாதிரியே கொடுக்குறேன். இதுக்கப்புறமும் ஃபுல்லுமே அப்படியே தான் டார்க் ஏற்றி ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பண்ண மாதிரியே தான் ஃபுல்லும் லைட்டுலேருந்து டார்க்கு திருப்பியும் நான் வந்துட்டு இது பண்ணி கண்டினியூஷனாக வந்து நான் கொடுத்துட்ருப்பேன்.
இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். எந்த அளவுக்கு நான் டார்க்காக கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஏன் அவ்வளோக்கு டார்க் நான் கொடுக்குறேன்னா, அந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன் அவ்வளோ டார்க் அந்த இடத்துல இருக்குதுன்ட்டு. அந்த கழுத்துக்கிட்ட வந்துட்டு ரொம்ப டார்க்கான பிளேஸ், அதனால் வந்துட்டு ரொம்ப நான் டார்க் ஏற்றிருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல்லுமே அந்த இடத்துல டார்க் ஏற்றினா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு கழுத்து வந்துட்டு அந்த ஃபேஸ்லேருந்து தனியாக தெரியும், இல்லைனா வந்து ஃபேஸோட ஒட்டியே தெரியும் அந்த அளவுக்கு டார்க்கு. அதில் நான் தான் வந்துட்டு ஃபுல்லும் அந்த இடத்துல கீழே ரொம்ப டார்க் ஏற்றுறேன். நம்ம இதுக்கு பாக்கி இருக்க ஷேடிங்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோட இந்த ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகி முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, எனக்கே போர் அடிக்குது. ஓகே, பேலன்ஸ் இருக்க ஷேடிங் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதே ட்ராயிங்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எந்த மீடியாவில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்குண்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க.